உரிமத்தொகை அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு பெண்கள் வரிசையில் நிற்கிறாங்க. பாவம் அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? கஷ்டப்படுறவங்களுக்கு தானே அதோட வறுமையோட நிலைமை தெரியும். ஆ படி அரிசி போட்டார் அண்ணாதுரைன்னு அந்த காலத்தில் ரூ. 1 போட்டாங்க. ரூ. 1 சம்பளம் வாங்குவேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா. அப்புறம் எம்ஜிஆர் வந்தார், நெடுஞ்செழியன் வந்தார், ஜானகி அம்மா வந்தாங்க, ஜெயலலிதா அம்மா வந்து எல்லோரும் வந்துட்டு போயிட்டாங்க. இல்லை அவங்கெல்லாம் மறைந்து விட்டார்கள் தலைவர்கள். அவங்கள பேசி 10 பைசா கூட இப்போ பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து உரிமத்தொகைக்காக வரிசையில் நிற்கிறீங்க. இப்போ அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஜூலை மாதம்தான் உங்களுக்கு பணம் தருவாங்க. அதுவும் தகுதி இருந்தால் தான். அதுக்கப்புறம் எத்தனை மாதம் இருக்குங்கிறீங்க? 26 தேர்தலுக்கு நீ கணக்கு போட்டு பாருங்கள். ஜூலையிலேருந்து கணக்கு போட்டு பாருங்கள். 6-7 மாதம் தான் இருக்குது. அது வரைக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் எந்த ஆட்சி வருமோ அந்த ஆட்சி இருந்தால் தருவாங்க. கஜானாவில் பணம் இருந்தால் தருவாங்க. இல்லை இவங்க இருந்தால் கொடுப்பாங்க. மனசில் வச்சுக்கிட்டு வரிசையில் நில்லுங்க. வெயிலில் போய் நிற்காதீங்க. மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது. பார்த்து நில்லுங்க. அடுத்த வீடியோவில் வரேன்.